ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்பி கிரியேட் ஓப்பனிங் வீடியோ தான். நம்ம லாஸ்ட் டேட்டில் ஓப்பன் பண்ணுறோம். நம்மளுக்கு கிடைக்கும் நம்புகிறோம். ஓகே, எவ்வளோ பாயிண்ட் வச்சுருக்கேன்னா கிட்டத்தட்ட 4718 பாயிண்ட் வச்சுருக்கேன். இந்த பாயிண்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணுவோம், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். அதாவது மெட்டீரியலும் கலர் சேஞ்சிங் கார்டும் பை பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் இருக்குது, சூப்பர். வெறும் 2 மெட்டீரியல் 240 பாயிண்ட் வாங்கிடலாம். சரி, ஆர்பி பாயிண்ட்டுக்கு வாங்கிடலாம். அதே மாதிரி கலர் சேஞ்சிங் கார்டு வாங்கணுமான்னு யோசிக்கிறேன். சரி, பரவாயில்ல, வாங்கிப்போ, தேவைப்படும். ஓகே, கலர் சேஞ்சிங் கார்டு மட்டும் தான் 300 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும். வாங்கிடுவோம். மீதி எவ்வளோ பாயிண்ட் இருக்குது நம்மள்ட்டனா? அதே 4178 பாயிண்ட் இருக்குது. இந்த 4178 பாயிண்ட்டை வச்சு என்னென்ன எடுக்கிறோம் அதை பார்க்குறோம். ஏற்கனவே என்னென்ன தேவையானதோ அதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அதனால் நம்மளை பிரச்சனை இல்லை, முன்னாடி செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதில் பாதி இது என்கிட்ட இருக்குது, பாதியில் முக்கால்வாசி என்கிட்ட இருக்குது. ஏதோ ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கேன். ட்ரெஸ்ஸு கன்னெல்லாம் ஒரு சில தான் இல்லை. அப்புறம் அந்த அப்கிரேடபிள் கன்னு இல்லை, அது கிடச்சா நல்லாயிருக்கும். அது ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததா இல்லை, செகண்டாக கொண்டு வந்து நினைக்கிறேன். அப்கிரேடபிள் இது கிடச்சா நல்லாயிருக்கும், கிடைக்கும்னு நம்புகிறேன். ஓகே, மற்ற ரிவார்ட்ஸு வேறு வழி இல்லாமல் அந்த 2 பிஸ்டலையும் அதையும் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா வேறு கன்னு எல்லாம் மற்றெல்லாம் வச்சுருக்கேன். ஓகே, இந்த கிராஸ்போ இல்லைனா இந்த பைக்கு, இந்த ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஓகே, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 10 ஸ்பின். பிஜிஎம்ஐ என்ன கொடுக்குற? கிராஸ்போ கொடுத்துரு ப்ளீஸ். பிஜிஎம்ஐ கிராஸ்போவா என்னது? ஐயோ, இந்த கன்று ஆல்ரெடி 2 இருக்குது. ஏண்டா என்ன கேட்டோமோ அதை கொடுக்காம எதோ கொடுத்துட்ருக்கேன். ஏழை நான் கிராஸ்போ தானே கேட்குறேன், அதுவும் எப்பிக் ஐட்டம். அந்த கிராஸ்போ கொடுக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? கிராஸ்போ நான் எப்பிக்கா? ஆமாம், இல்லை. சரி, கொஞ்சம் வெளியே போய்ட்டு நம்மளோட கேரக்டர் ஓப்பன். நம்ம விக்டர் மாமா எதுக்குள்ளேயும் போயிட்டேன். விக்டர் மாமாட்ட தான் லக்கு. கிளாஸ் ஹீரோ அதில் தான் கிடச்சி. அடுத்து ஆர்பி கிரியேட் ஸ்பின் பண்ணதில் அந்த கத்தி அதில் தான் கிடச்சி. யார் இது? ஐயோ, விக்டருக்கு வைக்கிற பதிலாக நார்மல் கேரக்டர் வச்சிட்டேன், டிஃபால்ட் கேரக்டர் வச்சிட்டேன். ஓகே, விக்டர் மாமா கன்னெல்லாம் அன்எக்யூப் பண்ணிக்கலாம். மண்டையை தருவோம். மண்டையை ஃபஸ்ட்டு விக்டர் மாமா மொட்டையே ஒரு தனி இது. ஓகே, கன் அன்எக்யூப் பண்ணியாச்சு. போகிறோம். இப்போ வரும் பாருங்க, கிராஸ்போ இப்போ உழுவுது பாருங்க. ஓகே, இனி 3503 பாயிண்ட் இருக்குது. ஓகே, கிராஸ்போ இல்லைனா இந்த ஃப்ளைட்டு ஸ்கின்னும் ஓகே தான், சூப்பராக இருக்குது. கிராஸ்போ, பைக்கு, அந்த ஃப்ளைட்டு, இந்த 3த்தில் எது கிடைச்சாலும் கிராஸ்போ முக்கியமாக கிடைக்கணும். அந்த 2த்தில் எது கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம். அடுத்த 10 ஸ்பின். கிராஸ்போவா பிஜிஎம்ஐ ஃபேமஸ்க்கா? ஓகே, இல்லாத ஸ்கின் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் பேராசூட், ஒரே பேராசூட் 2 தடவை கொடுத்துருக்கீங்க. சரி, ஓகே. அந்த பேராசூட் இன்னொரு பேராசூட்டுக்கு பதிலாக எனக்கு அந்த கன் ஸ்கின் கொடுத்துருக்கலாமே, சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓகே, அடுத்த 10 ஸ்பின் போடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கலாம். அடுத்த 10 ஸ்பின் இதுலையாச்சு ப்ளீஸ். பிஜிஎம்ஐ மட்டி ஏதாவது கொடுறா. பிஜிஎம்ஐ என்னது? பேனு கொடுத்துருக்கான். என்ன பேன் இது? ஓகே, ஒரே பேனை தான் இருக்குது, அதனால ஓகே. இந்த பேனுக்கு பதிலாக அதை கொடுறா. ஏன்டா இப்படி பண்ணுற? 2153 பாயிண்ட் தானே இருக்குது. என்ன லெகசி செட்டாச்சு? லூனா ஹவுல் செட், இதுவும் நல்லா தான் இருக்குது, எனக்கு கிடைக்கல தான். ஓகே, பார்க்கலாம். இந்த 10 ஸ்பின்லேயாச்சு குர்ரா ப்ளீஸ்ரா. பிஜிஎம்ஐ கிராஸ்போ கொடுத்துரு. எப்படியாச்சு கிராஸ்போ கொடுத்துரு. பிஜிஎம்ஐ ஃபுல்லாக சில்வர் காயின்னு கூப்பன்ஸு. இந்த பேராசூட் ஒன்று. ஏன்டா இப்படி பண்ணுற? 3 தடவை அந்த பேராசூட் கொடுத்துட்டா. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று கொடுத்தனா சந்தோஷப்பட்டிருப்பேனே. சரி, ஒரு 5 தடவை 3 தடவை வெளியே போயிட்டு வருவோம். அப்போ வச்சுலாம் கிடைக்குதானு. வெளியே போ, உள்ளவா. ஐயோ, இதுக்கு என்ன பண்ணுறேன்? கொடுப்பியா பிஜிஎம்ஐ? ஓகே, அடுத்த 10 ஸ்பின் போகலாம். 1472 இருக்குது, பாயிண்ட்டு தான் இருக்குது. இந்த மித்திக்காடாக நான் அவன்கிட்ட கேட்டேன். எனக்கு கேட்டது அந்த கிராஸ்போவும் ஏதோ ஒன்று. எனக்கு அந்த கிராஸ்போ முக்கியமாக கிடச்சா போதும். ஏன்னா அது என்கிட்ட இல்லை. அந்த ஆர்பி அப்போ நான் ஆர்பி போடல. ஓகே, கிராஸ்போ கிடைக்குமா இந்த தடவையாச்சு? கிராஸ்போ பேக் பேக்கா? என்ன ஹர்ஷா பேக் பேக்? கிளாக் ஒர்க் ஹர்ஷாவா? இது என்னது இது? இல்லை பாருங்க, அந்த கன்று 2 தடவை கிடச்சிருச்சு. பேராசூட் இதோட 4 தடவை. பேனு 2 பேன். யார் கேட்டா இப்போ உன்ட்ட? இந்த 2 பேனை வச்சு யார் கேட்டான்? எனக்கு கேட்டதை கொடுக்க மாட்டேன், கேட்காத கொடுத்துருக்குறேன். இப்போ அந்த பேக்கெலாம் நான் கேட்டேன்னா, அந்த ஃபேமஸ் கன்னு வந்துட்டு நான் கேட்டேன்னா ஸ்கின்னு? நான் கேட்டது இது கிராஸ்போ, அதை கொடு.
சரி ஓகே. கேரண்டட் கிரியேட்டில் கிராஸ்போ கொடுத்துருந்தாலும் ஆளாந்துருக்கும். அதில் கொடுக்கல. கேரண்டட் கிரியேட்டில் என்ன கொடுக்குறாங்க ஓப்பன் பண்ணுவோமா? இதில் வேணால் மித்திக் கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன். என்னது? ஓகே சூப்பர். நான் கேட்ட பைக் கிடச்சிருச்சு. நீ அந்த கிராஸ்போ மட்டும்தான் கிடைக்க மாட்டேது. கிராஸ்போ அந்த ஃப்ளைட் ஸ்கின்னு பார்ப்போம். நீ எவ்வளோ கிரியேட் பண்ணலாம்? 800 சரி 803 தான் இருக்குது. ஒரு கிரியேட் லாஸ்ட்டு 10 ஸ்பின் கிராஸ்போ கொடுத்துட்றா. லாஸ்ட்டு 10 ஸ்பின்ரா இது. இல்லை கிராஸ்போ கிடச்சிட்டு கிராஸ்போ என்னது? யாரில் உனக்கு இப்போ பிஜிஎம்ஐ? யார் இப்போ உன்ட்ட மித்தி கேட்டா? நான் கேட்டேன் கிராஸ்போ. ஓகே சரி. ஆனால் நான் லாஸ்ட்டு 10 ஸ்பின் கிராஸ்போ கேட்டதுக்கு அது கொடுக்கல. சரி சிங்கிள் ஸ்பின் ஒன்று போடுவோம். அது கிராஸ்போ கிடைக்குதான்னு பார்ப்போம். கையில் இருக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். ஒரு மினி மெட்டீரியலும் ஒரு எம்ப்ளம் ஃப்ராக்மெண்ட்டு. ஓகே ஒரு சிங்கிள் ஸ்பின் பண்ணுவோம். கிராஸ்போ கிடச்சிருமா? கிராஸ்போ சிங்கிள் ஸ்பின் கிராஸ்போ இது ஓகே. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சட்டித்தலையன் முடிச்சு விட்டான் நம்மளை. நான் கேட்டது என்னமோ அவன் கொடுத்தது என்னமோ ஆயிடுச்சு. நான் கேட்டதில் உருப்படியாக ஒன்று கொடுத்தானா அது பைக்கு. என்னடா அது ட்ரெஸ்ஸு? சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் மொத்தலாகி கொண்டு போய் அங்கே வச்சான் பார்த்தீங்களா, அதுதான் பிடிச்சிருக்கு. சூப்பரான பேண்ட்டு போட்டிருக்கான். நல்லா பூ போட்ட பேண்ட்டாக போட்டு வச்சுருக்காங்களே. ஓகே கேரக்டர்லாம் மாற்றிப்போம். கேரக்டர் மாற்றி தான் பாருங்க, பூ போட்ட பேண்ட். சூப்பரா பிஜிஎம்ஐ. நான் கேட்டது ஒன்று, நீ கொடுக்குறது ஒன்றா கொடுத்தா என்ன ஆகிறது? ஓகே எல்லாம் டக்குன்னு கீப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு? ஃபேமஸ்ஸு ஒரு மித்திக்கு, அப்புறம் வந்து ஃபேமஸ் ஒரு மித்திக்கு, அப்புறம் வந்து ஒரு பைக் ஸ்கின்னு. ஓகே சூப்பர். ஆனால் நான் கேட்டது கிடைக்கல. அதுவும் அவனாக ஒன்று கொடுத்துருக்கான். இந்த பேக்கு நல்லா இல்லை. இதுக்கு முன்னாடி வச்சுருக்கதே நல்லாயிருக்கும். இந்த பேக்கே இருக்கட்டும். ஓகே கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா M4 ஃபேமஸ்க்கு எப்படி இருக்குது? ஃபேனுக்கு வேஸ்ட்டு. நான் அப்கிரேடில் வச்சுருக்கேன், பிரச்சனை இல்லை. ஃபேமஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு நல்ல வேலை. ஃபேமஸ்க்கு இது வரைக்கும் ஸ்கின்னே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்கின்னு. ஓகே நல்லது. மறுபடியும் M4 கிளேசரே வச்சுப்போம். காரில் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு ஸ்கின்னு இருக்குது தான், இருந்தாலும் அந்த பைக்கை விட இப்போ புதுசாக கொடுத்தது நல்லாயிருக்கு. அதாவது இந்த பைக் நல்லாயிருக்கு. ஓகே ஒரு மாதிரி பூனையா என்னென்னு தெரியல. ஓகே பழையபடியே நம்மளோட சீட்டனே வச்சிடலாம். டேஷியாக வச்சாச்சு. டேஷியாக எக்யூப் ஆகலை. சூப்பர். இப்போ மறுபடி போய் டேஷியாக வச்சிடலாம். ஓகே இப்போ எக்யூப் ஆகிருக்குமா? ஓகே நெக்ஸ்ட்டு பேராசூட்டு. அது வேஸ்ட்டு. அது எதுக்கு அத்தனை தடவை கொடுத்தானுன்னு தெரியல. நிறையா இருக்குது. 9 மினி மெட்டீரியல். என்ன பண்ணுறது? இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு ஃபுல் மெட்டீரியல் கூட கிடையாது. இருந்திருந்தால் இவனையாச்சும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம ஆர்பி கிரியேட்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இப்போ பார்க்கலாம். கீழே டிக் பண்ணால் 600 சில்வர் காயின். சூப்பர். இதெல்லாம் யார் கேட்டான் வந்துட்டேன்? நான் கேட்டது ஒன்று, நீ கொடுத்தது ஒன்றா கொடுத்து வச்சுட்டு போங்கடா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனல் புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கான் ஆல் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.